ஒருவர் செய்யும் தவறுகளை அவருக்கு உணர்த்தக்கூடாது என்று இல்லை. ஆனால் அதை அவரே ரசிக்கும்படி சுட்டிக்காட்டலாம். ஒரு முறை யார் அழகு என்று ஸ்ரீதேவிக்கும் மூதேவிக்கும் சர்ச்சை உண்டாகிவிட்டது. தீர்வு சொல்லும்படி இருவரும் நாரதரை அணுகினார்கள். நாரதரோ நிஜமாகவே சிக்கலில் மாட்டிக்கொண்டு விட்டார். ஸ்ரீதேவியாகிய லட்சுமிதான் அழகு என்றால் மூதேவிக்கு கோபம் வந்து தன் வீட்டிலேயே தங்கிவிடுவாள். மூதேவிதான் அழகு என்றால் ஸ்ரீதேவி கோபித்து கொண்டு தன் வீட்டை விட்டு வெளியேறி விடுவாள். என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்த நாரதர் யோசிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும் விதமாக, எங்கே சற்று முன்னும் பின்னுமாக நடந்து காட்டுங்கள் என்றார். ஸ்ரீதேவியும் மூதேவியும் நாரதர் முன் கேட்வாக் நடை நடந்தார்கள். சட்டென நாரதர், ஸ்ரீதேவி வரும்போது அழகு, மூதேவி போகும்போது அழகு என்று சொல்ல இரு தேவிகளுக்குமே பூரிப்பு. அங்கே ஜெயித்தது ஸ்ரீதேவியும் அல்ல, மூதேவியும் அல்ல, நாரதர்தான்.